வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தெருக்கூத் ஈஸ் பேசுகிறேன். எங்களுடைய நாடகம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. பாஞ்சாலி மாண்டு கிடைக்கிறார். ஓஹோ, ஒருபோது நமக்கு ஒருத்தரும் பார்க்கவில்லை. அப்படியா? ஆமா. எப்படி இருந்தார்? அவர் 10 கருவத்தை படித்து அன்று பாஞ்சால மன்னன் சுயரூப நாட்டு பொழுது அந்த 10 வெள்ளை வளைத்து யாராகப்பட்டவர்னா கீழே மஞ்ச நேரை பார்த்து மேல மச்சக்குரிய பார்த்து இந்த பானத்தை பூட்டி வருகிறார்களோ அன்னவரே கணவன் என்று சொல்லி எனக்கு பாஞ்சால மன்னன் சபதம் கூறினார். அப்படி பாஞ்சால மன்னன் சபதம் கூற பொழுது அந்த பாஞ்சாலி நினைத்தார் கண்ணனும் அழகாத்தான் இருக்கின்றார், அன்னவர் பானத்தை பூட்டின வேண்டும் என்று சொல்லி அன்னவளும் அன்னைக்கு ஒரு திதியை நினைத்தார். ஆனால் போனவள் போகட்டும், நாம இருக்கிறவங்க போகலாம், திரும்பி பார்க்க கூடாது. ஒவ்வொருத்தரும் நாம இருக்கிறவங்க போகலாம், வாரிங்கள் போகலாம். அப்படி ஆகட்டும். அச்சனுக்கு கூட நடந்து நல்ல நம்மளுடைய நகலும் இப்படி ஆகிவிட்டானே. நகலனும் அங்க வடிந்து விட்டான். திரும்பி பார்க்கவில்லை, திரும்பி பார்க்காது போய் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார். உண்மைதான். நகலன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? யானையாற்றம், குதிரையாற்றம், அப்பேற்பட்ட இது கற்றவன். புயல் கூகுவதும் மயில் கூகுவதும் யானை கூகுவதும் அவனுடைய நெருக்கம் அவனுடைய நேத்திரத்துக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்பேற்பட்டவன். அவனும் ஆண்டாலும் அடிட்டும் இருக்கிறவங்க நம்ம புறப்படலாம், வாருங்கள். அப்படி ஆகட்டும். Bye.
இப்படி நாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவராக நடக்க முடியவில்லை என்று சொல்லி விழுகிறார்களே. அப்படியா? கூட வந்து சகாதேவனும் விழுந்து விட்டான். என்ன கூட வந்து சகோதரன் அன்றோடு நாளையும் சாட்சியவாளியாக பகையை அழிக்கும் பார்த்தான், எதிரழிக்கும் பார்த்தான். உண்மைதான். அதனாலதான் நம்மளுக்கு பாரத போர் முடிஞ்சது. அன்னவர் மடங்கால நாம திரும்பி பார்க்க கூடாது. அப்படியா? என்ன செய்யணும்பா? யாரு நல்ல அதாவது எப்படின்ற திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, கூட வந்த அர்ஜுனனும் அடித்து விட்டான். அன்றொரு நாளையில் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? காண்டாவனத்தை தகனத்தை செய்யும் பொழுது அந்த சர்ப்பத்தை காண்டவனத்தை தன்னுடைய காண்டிவாசத்தினால் எத்தனையோ சர்ப்பங்கள் பாம்பு வள்ளிகள் எல்லாம் அடித்தான். அன்னவரோட்ட சாப்பம் தான் இன்னைக்கு அவனுக்கு சாப காலம் நேர்ந்து விட்டது. அதெல்லாம் திரும்பி பார்க்க கூடாது. இதோ புறப்படுங்கள், நம்ம சரியான வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு வாருமையா
அந்த தருமனாகப்பட்டவன் என் உயிரை தள்ளாடி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசர் வேண்டும். உத்திரி மகனாகப்பட்ட பரிசுத்தம்மனுக்கு பட்டத்தை சூடி வைத்துவிட்டு நாமளும் மாமன் பாதத்தை போய் பார்க்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்தம்மனுக்கு பட்டத்தை சூட வேண்டும். கலியன் பிறந்தார். அதாவது தாய்மேல் சுமை வைத்து தாரத்தை மேல அமர்த்தி நேற்று காடு வித்தோம். அந்த புதையல் இருந்துச்சு. 2 பேர் காடு வித்து மாத்திக்கிட்டாங்க. அப்பொழுது இந்த புதையல் இருந்தது. இல்லப்பா அது அவனுக்கு தான் நேற்று அவன் என்கிட்ட வாங்கிக்கிட்டான். என்கிட்ட வந்து விலை கொடுத்து வாங்கிட்டான். அவன் காடு சோதிக்கும் போது புதையல் இருக்குது. அது அவனுக்கு தான் சேருன்னு நேத்து சொன்னான். ஆனா இன்றைய ஒரு நாள் அந்த கலியம் பிறந்த பின்னாடி காடு வித்தவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் அப்படி விட முடியாது. நான் காட்டை தான் வித்தன், உள்ள இருக்கிற பொருள்லாம் வைக்கல என்று. அதாவது அஸ்னாபுரத்திற்கு அந்த வாக்குவாதம் வருது. நேத்து சொன்னவன் அதெல்லாம் இல்ல, அவருக்குத்தான் சேருன்னு சொன்னவன். அந்த தர்மரிடத்திலே அந்த வாக்குவாதம் வர தர்மராகப்பட்டவர் அதுக்கு எந்த விடையும் சொல்ல முடியாத தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் மகனாகிய பரிசுத்த கூப்பிட்டு பரிசுத்துக்கிட்ட சொல்ல பரிசுத்த ஆகப்பட்டவன் அதுக்கு தகுந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். அதாவது பூமியிலே 3 அடிக்கு கீழே எதுவாக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டும். அப்படி என்ற அந்த பரிசுத்து கொடுத்த தீர்ப்பதான் இன்றும் இந்த புவனத்துல கீழே கிடைக்கிற புதையில எல்லாமே 3 அடிக்கு ஓட்டுற உளவடி 1.5 அடி தான் நமக்கு பட்டா வந்தா கூட இந்த கீழே இருக்கிற ஏதாவது கிடைச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு சேரணும். அப்பொழுது தர்மராஜர் மெச்சித்தான். ஆஹா, நம் மகனாகிய பரிசுத்தாகப்பட்டவன் இப்பேற்பட்ட தீர்ப்பை தாராபுகள் கிடைத்த தர்மராஜனால் விநியோகிக்க முடியாத முடித்து விட்டான். காலனோ பிற நெருங்கி வந்து விட்டான். கலியுகமும் தர்மனும் அடே அண்ணா கலியம் பிறந்தான் என்று பீமன் வாயினால் வந்தது. மாமன் சொன்ன விதிமுறையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பரிசுத்தும் நல்ல ஒரு தர்ம நீதியா செய்யக்கூடிய தகுதி அடைஞ்சிட்டான், நீதி வழங்கிட்டான். அப்படி என்று சொல்லி பரிசுத்துக்கு பட்டாபிஷேகம் கட்டி மணிமுகடம் அலங்கரித்து தர்ம நீதி நெறிமுறை தவறாமல் நிலையாக இந்த குரு வம்சத்தின் பாதுகாத்து நீ வாழ வேண்டும் என்று பரிசுத்துக்கு பட்டத்தை சூட்டி ஆயன் சொன்ன வழியில் 5 ரகமதாலும் நடக்க ஒவ்வொருவருமாக அவர்கள் செய்த ஒரு தவறினால் அந்த இறந்து அவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள். அப்படி சென்று விட்டார்கள். கடைசி நேரத்தில் தர்மராகப்பட்டவர் பல நெருப்பாறு முள்ளாறு கடல் இப்படி ஆறுகளை எல்லாம் தாண்டி இருக்கின்ற பொழுது கடைசி ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். அப்பொழுது சுணங்கன் என்ற ஒரு நாயாகப்பட்டது தர்மர் பின்னாடியே வந்து தர்மர் பின்னாடியே நாய் வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். சாமி சாமி நானும் ஆற்றங்கரையை தாண்டி உங்களோடு வர வேண்டும். குட்டிகள் எல்லாம் அங்க இருக்குது. உணவுக்காக தண்ணீர் கம்மியாச்சு ஓடியாந்துட்டான். ஐயோ தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படி என்று சொல்ல தர்ம தலைமையை சுமந்து அந்த நாயை எடுத்து சென்றார். தண்ணீர் பெருக பெருக தலைக்கு மேல அமர்த்தினார். அப்பொழுது அந்த நாயா